இட் இஸ் எ புக், இது ஒரு புத்தகம். இட் இஸ் நாட் எ புக், இது ஒரு புத்தகம் இல்லை. நாட் அப்படிங்கிற வார்த்தை நெகட்டிவ் வார்த்தை. அதே மாதிரி ஹீ இஸ் அ ஸ்டூடெண்ட், ஹீ இஸ் நாட் அ ஸ்டூடெண்ட், அவர் ஒரு மாணவர் இல்லை. இந்த மாதிரி நாட் யூஸ் பண்ணாமல் ஒரு சென்டென்ஸை நெகட்டிவாக மாற்ற முடியுமா? நாட் அப்படிங்கிற நெகட்டிவ் வேர்டு யூஸ் பண்ணாமல் நெகட்டிவ் சென்டென்சஸ், மாடல் சென்டென்சஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென் டாக்ஸ் ப்ளஸ். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணி அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். ஜென்ரலாக நெகட்டிவாக மாற்றுறதுக்கு நாட் யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் நாட் அ புக், ஹீ இஸ் நாட் அ ஸ்டூடெண்ட். ஸோ இந்த நாட் இல்லாமல் எப்படி நெகட்டிவ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறது? இதில் பாருங்கள், எல்லாமே நெகட்டிவ் சென்டென்சஸ் தான், ஆனால் நாட் இருக்காது. தேர் இஸ் நோ ஸ்பேஸ் ஹியர். ஓகே, இந்த நோ அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் வேர்ட். ஹீ ஹேஸ் நோ டைம். நோ லிவிங் திங்ஸ் கேன் லிவ் வித்தவுட் வாட்டர். அதே மாதிரி நத்திங், நத்திங் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் வேர்ட். நத்திங் இஸ் ஹியர். ஐ நெவர் டூ திஸ், நெவர் அப்படிங்கிற வார்த்தை ஒரு நெகட்டிவ் வேர்ட். அதே மாதிரி நெய்தர் நார், இது ரெண்டுமே கம்பைண்டாக தான் வரும். இது நெகட்டிவ் வேர்ட்ஸ். தெர் இஸ் நோ ஸ்பேஸ் ஹியர், இங்கே இடம் இல்லை. ஹி ஹேஸ் நோ டைம், அவருக்கு நேரம் இல்லை. நோ லிவிங் திங்ஸ் கேன் லிவ், நோ லிவிங் திங்ஸ் கேன் லிவ் வித்தவுட் வாட்டர், நீர் இல்லாமல் எந்த ஒரு உயிரினமும் வாழ முடியாது. நத்திங் இஸ் ஹியர், இங்கே எதுவுமே இல்லை. ஐ நெவர் டூ திஸ், நான் இதை செய்யவே மாட்டேன். ஐ நெவர் டூ திஸ். ஹீ நெவர் கால்ஸ், அவர் கூப்பிடவே மாட்டார். ஹீ நெவர் கால்ஸ். நெய்தர் ஹீ நார் ஷீ அரைவ்ஸ். அரைவ்ஸ் அப்படிங்கிறது வருகை. அவரும் வரவில்லை, அவளும் வரவில்லை. நெய்தர் ஹீ நார் ஷீ அரைவ்ஸ். நோ அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். தெர் இஸ் நோ ஸ்பேஸ் இன் திஸ் ரூம். ஓகே, தெர் இஸ் நோ ஸ்பேஸ், இந்த ரூமில் இடமில்லை. தெர் இஸ் நோ ஸ்பேஸ் இன் திஸ் ரூம். ஹி ஹேஸ் நோ கண்ட்ரோல் இன் டிரைவிங், அவருடைய டிரைவிங்கில் கண்ட்ரோல் இல்லை. ஹி ஹேஸ் நோ கண்ட்ரோல் இன் டிரைவிங். ஐ ஹாவ் நோ ஐடியா, எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஐ ஹாவ் நோ ஐடியா. நன், நன் அப்படிங்கிற வார்த்தை நோ ஒன் அப்படின்னு ரெண்டு வார்த்தையின் சுருக்கம். ஓகே, நோ ஒன், ஓஎன்இ, அதை சேர்த்து நன் அப்படின்னு சொல்லுவோம். யாருமே இல்லை அப்படின்னு அர்த்தம், ஒருவரும் இல்லை அப்படின்னு அர்த்தம். நன் ஹேஸ் அட்டெண்டட் த கால்ஸ், நான் கால் பண்ணேன், யாருமே ஒவ்வொருத்தர் கூட அட்டன் பண்ணல. ஸோ இது நெகட்டிவ் சென்டென்ஸ், நாட் இருக்காது. வி ஃபைண்ட் நோ வேஸ் டு ஃபாலோ, ஃபாலோ பண்ணுறதுக்கு எந்த வழிகளும் இல்லை. ஆனால் அந்த சென்டென்ஸ் பாருங்கள், வி ஃபைண்ட், நாங்கள் பார்க்கிறோம் அப்படின்னு அர்த்தம், நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நோ வேஸ் டு ஃபாலோ, அந்த நோ அப்படிங்கிறது நெகட்டிவாக மாற்றிடுது. நாட் மாதிரியே நத்திங் அப்படிங்கிற வார்த்தையும் ஒரு நெகட்டிவ் வேர்ட். ஐ ஃபைண்ட் நத்திங் ஹியர், இங்கு எதையுமே நான் பார்க்கல. ஐ ஃபைண்ட் நத்திங் ஹியர். நத்திங் ஹேஸ் பீன் டன் ஸோ ஃபார், இதுவரையும் ஸோ ஃபார் எதுவுமே செய்யப்படவில்லை. நத்திங் ஹேஸ் பீன் டன், அவர்கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஹி ஹேஸ் நத்திங் டு டெல். இதில் இருக்கிற வார்த்தைகள், அதாவது ப்ரோனவுன்ஸ், வேர்ப், இது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி நீங்கள் ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுதான் ப்ராக்டிஸ் பண்ணுற மெத்தட். இப்போ டெல் அப்படிங்கிற வேர்பை எடுத்துகிட்டு செல் அப்படின்னு மாற்றுங்க. செல் அப்படின்னா விற்கிறது. ஹி ஹேஸ் நத்திங் டு செல், அவரிடம் விற்பதற்கு ஒன்றுமில்லை. ஓகே, இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். தெர் இஸ் நத்திங் இன் திஸ் பேக், இந்த பேக்கில் எதுவுமே இல்லை. தெர் இஸ் நத்திங் இன் திஸ் பேக். நெவர் அப்படிங்கிற வார்த்தையும் ஒரு நெகட்டிவ் வேர்ட், எப்பொழுதுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஐ நெவர் டெல் லைஸ், நான் எப்போவுமே பொய் சொல்ல மாட்டேன். ஐ நெவர் டெல் லைஸ். ஐ நெவர் டூ திஸ் ஒர்க், நான் இந்த வேலையை எப்போவுமே செய்ய மாட்டேன். ஐ நெவர் டூ திஸ் ஒர்க். தே நெவர் ஆஸ்க் எனி ஹெல்ப், அவங்க எப்போவுமே எந்த ஒரு உதவியும் கேட்டதில்லை. தே நெவர் ஆஸ்க் எனி ஹெல்ப். வி நெவர் ஐடென்டிஃபை தம், அவர்களை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணவில்லை, பண்ண மாட்டோம். வி நெவர் ஐடென்டிஃபை தம். த ஸ்டூடெண்ட்ஸ் நெவர் காப்பி, மாணவர்கள் காப்பி பண்ணவில்லை. ஐதர் ஆர், இஐடிஹெச்இஆர், ஐதர் ஆர், இது ஒரு கன்ஜங்ஷன், இது பாசிட்டிவ். நெகட்டிவ் கன்ஜங்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெய்தர் நார். இந்த நெய்தரை நார் தான் ஃபாலோ பண்ணும் எப்போவுமே. ஹி நெய்தர் ஆஸ்க்ஸ் நார் ஸ்பீக்ஸ்,
அவர் கேட்கவும் மாட்டேங்கிறாரு, பேசவும் மாட்டேங்கிறாரு. ஹீ நெய்தர் ஆஸ்க்ஸ் நார் ஸ்பீக்ஸ். அதாவது இதுவும் செய்யலை அதுவும் செய்யலைன்னு அர்த்தம். தே நெய்தர் ரைட் நார் லிசன் த நோட்ஸ். அவங்க நோட்ஸை எழுதவும் இல்லை, லிசன் பண்ணவும் இல்லை. ஷீ நெய்தர் விசிட்ஸ் நார் அட்டன்ஸ். இந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அதனால் ஷீ ஒருமை. சப்ஜெக்ட் ஆஃப் திஸ் சென்டென்ஸ் இஸ் ஷீ, அவள். அதனால் விசிட் அப்படிங்கிற வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம், விசிட்ஸ். அதே மாதிரி அட்டண்ட் அப்படிங்கிற வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஷீ நெய்தர் விசிட்ஸ் நார் அட்டன்ஸ். அந்த ஷீக்கு பதிலாக பன்மை இருந்துச்சுன்னா விசிட் அட்டண்ட் அப்படின்னு தான் வரும். ஸோ சிங்குலர் இருந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட முக்கியமான ரூல். திஸ் ஃபெல்லோ நெய்தர் ப்ரைஸ்ட் நார் ஸ்கோல்டட். ஸோ இந்த சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ப்ரைஸ்டு அப்படிங்கிற வார்த்தையை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். திஸ் ஃபெல்லோ நெய்தர் ப்ரைஸ்டு நார் ஸ்கோல்டட். இந்த நபர் வாழ்த்தவும் இல்லை திட்டவும் இல்லை. திஸ் ஃபெல்லோ நெய்தர் ப்ரைஸ்ட் நார் ஸ்கோல்டட். ஸ்கோல்ட் அப்படின்னா திட்டுறது. இதுவரை நம்ம பார்த்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் நோ, நத்திங், நெவர், நெய்தர், நார், இது எல்லாத்தையுமே ஒரே சென்டென்ஸில் கொண்டு வந்து பார்க்கலாமா? திஸ் மெஷின் ஹேஸ் நோ ஆயில். இந்த மெஷினில் ஆயில் இல்லை. திஸ் மெஷின் ஹேஸ் நோ ஆயில். இதுவே நம்ம நாட் யூஸ் பண்ணி எப்படி சொல்கிறது? திஸ் மெஷின் டஸ் நாட் ஹாவ் ஆயில். ஓகே, நோக்கு பதிலாக நாட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா திஸ் மெஷின் டஸ் நாட் ஹாவ் ஆயில். வி கேன் நெய்தர் ரன். இந்த மிஷினை ஓட்ட முடியாது. நார் மூவ், நகர்த்தவும் முடியாது. வி கேன் நெய்தர் ரன் நார் மூவ். தெர் இஸ் நத்திங் இன் திஸ் ஆயில் கேன். இந்த ஆயில் கேனில் எதுவுமே இல்லை, ஆயில் இல்லை. தெர் இஸ் நத்திங் இன் திஸ் ஆயில் கேன். ஸோ நோ அப்படிங்கிற வார்த்தையும் வந்துருச்சு, நெய்தர் நார் வந்துருச்சு, நத்திங் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் வேர்ட் நாட் அப்படிங்கிற இந்த நெகட்டிவ் வேர்ட் இல்லாமல் வேறு வேறு வார்த்தைகள் யூஸ் பண்ணி நெகட்டிவ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறது. இந்த மாதிரி சென்டென்ஸ் ஃப்ரேமிங் எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். இந்த சேனல்லே நான் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி மாடல் சென்டென்சஸ் பார்த்து நீங்கள் அதில் இருக்கிற வேர்ப்ஸ் ப்ரோனவுன்ஸை சேஞ்ச் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். அப்படி ப்ராக்டிஸ் பண்ண தான் சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகும். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.